வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி வரக்கூடிய 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம். சமச்சீர் கல்வி, தமிழாகட்டும், ஜிகே ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் நம்முடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் பாலிட்டி, பொதுத்தமிழ் மற்றும் புவியியல், ஸோ இது மாதிரி அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைய வீடியோ பதிவில் 2023 அன்று நடந்த பாலிட்டி, அதாவது அரசியலமைப்பு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1க்கான வீடியோ கொடுக்குறேன். பார்க்காத மாணவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய வீடியோ பதிவின் முதல் கேள்வி, குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையில் மொத்த இடங்களில் %% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஒரு தேசிய கட்சி எத்தனை சதவீதம் மாநிலங்களில் ஓட்டுரிமையை, அதாவது வாக்குகளை பெற்றால் அந்த கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2%. குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா மக்களவையின் மொத்த இடங்களில், மக்களவை டோட்டலாக 545 இருக்கு, இந்த மொத்த இடங்கள்ல 2% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. அட்டார்னி ஜெனரல் பத்தி கேட்குறாங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் ஒன்று, இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. அடுத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். 4வது, பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானதைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1 மற்றும் 2 தான் சரி. அட்டார்னி ஜெனரல் பற்றி கேட்ட கேள்விகளில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மற்றும் 2 தான் சரின்னு சொல்றாங்க. 1வது என்ன, இவர் இந்திய குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறார், கரெக்டு தான். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கு உரியவை, ஸோ இதுவும் கரெக்டு தான். 3, 4 தப்பு, 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்து, ஒன்றிய அரசின் நிதி திரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். ஒன்றிய அரசின் நிதி திரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். டோட்டலா 4 கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற நிதிநிலைக்குழு, நிதி ஆயோக், இந்திய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி, 4வது நிதி ஆணையம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 தான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்றாங்க. பாராளுமன்ற நிதிக்குழு இது தவறு. ஸோ சரியானவை பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கான நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அமைப்புகள். இது நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம். 2 மற்றும் 4. அடுத்து, இந்தியாவின் முதல் மாநகராட்சி
டேஸில் அமைக்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா இயர்லேயும் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுடுறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். இப்போது சென்னை மாகாணம் சொல்கிறோம், முன்ன வந்து மெட்ராஸு 1688 தான் அமைச்சிருப்பாங்க. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுனா சென்னை மாநகராட்சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ண ஆப்ஷன் சி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அடுத்த கொஸ்டின், பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஷ் நாட்டில் தோன்றியதாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 19(1)A. ஆர்டிகல் 19(1)(1)A. இந்த பிரிவின் படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டமானது நமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, பின்வருவனற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசிடமிருந்து தகவல் கோருதல். ரெண்டாவது, ஊடகத்திடமிருந்து விவரம் பெறுதல். மூன்றாவது, அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் கரெக்டு. அரசின் தகவல்களை அணுகுவதற்காக மக்களுக்கு சுதந்திரம் அளிப்பது தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அடுத்து, அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்கள் அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம். ஸோ எல்லாமே நமக்கு தெரியும். மினி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய 42வது சட்ட திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற 2 வார்த்தைகள் வந்து ஆல்டர் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க முகவுரையில். அடுத்து, பின் வருவனவற்றில் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்றது? மாவட்ட அமைப்பு அல்ல. இன்னொரு எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்லன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை. ஸோ இது மட்டும்தான் பேரிடர் காலத்தில் வந்து மாவட்டத்தில் இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணது. மற்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அடுத்து லீகல், போலீஸ் ஆகட்டும், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை காலத்தில் மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து செயல்படுவாங்க. அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆர்டிகல் 324. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து, குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்ட பிரிவுகள் ஆவன. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5லிருந்து 11 வரை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மக்கள் பெறுவதற்கான குடியுரிமைகளை பற்றி சொல்லும். இது பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் வந்து சொல்லியிருப்பாங்க குடியுரிமை பற்றி. அடுத்து, தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆர்டிகல் 21A. ஸோ எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் மற்றும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த கொஸ்டின், போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும்? போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள். மக்களவை, லோக்சபா என்று சொல்லக்கூடிய மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள், மக்களவைக்கு 39 உறுப்பினர்களை வந்து தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
அடுத்து இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் டேஸிடம் உள்ளது. இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுதான், பார்லிமெண்ட் தான். ஆப்ஷன் டி பார்லிமெண்ட். மத்திய அரசு இந்து வாரிசு சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை கொண்டது? மத்திய அரசு இந்திய வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டதுன்னா ஆப்ஷன் டி 2005. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப் ஆர்கனைஸ்ட் பை யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1971. அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. மனித உரிமையின் நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. அது ஆண்டோடு அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10. அடுத்து, சமய சார்பின்மை என்னும் சொல் டேஷ் மொழியிலிருந்து வந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லத்தீன். ஸோ இது மாதிரி சொற்கள் கொடுத்துட்டு எந்த மொழியிலிருந்து அதை கையாண்டு இருக்காங்கன்னு கேட்பாங்க. சமய சார்பின்மை என்னும் சொல் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய சமய சார்பின்மை என்னும் சொல் லத்தீன் மொழி சொல். அடுத்து, கீழ் காண்பானவற்றுள் எது அல்லது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது? ஒன்னாவது பாருங்க, சமய உரிமை. இரண்டாவது சம வாய்ப்புகள். மூன்றாவது சமமாக நடத்துதல். நாலாவது செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும்தான் சரி, 4 கிடையாது. சமய உரிமை, சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல், இது 3 தான் பார்த்தீங்கன்னா சமூக நீதியை வரையறுக்கும் போது சேர்த்து கொள்ளக்கூடிய செயல்கள். அடுத்து, இதில் சரியானவை எவன்னு கேட்கிறாங்க. சரியானவை பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 சரின்னு சொல்றாங்க. NHRCனா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், RTIனா ரைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இது 2 தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324. ஸோ இது 2வது முறை பார்க்குறோம். அப்போ 2023 பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த கொஸ்டின் இதுவரை கேட்டிருக்காங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுகளையும் பொறுத்துக. கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல இருந்து 1 அல்லது 2 கேள்விகள் வரை கேட்குறாங்க. ஸோ அதனால அனைத்து ஆர்டிகளையும் கண்டிப்பா படிச்சுங்க. ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 31, ஆர்டிகல் 245, ஆர்டிகல் 246. ஸோ இது எதை பற்றியான ஆர்டிகல்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சட்டப்பிரிவு 13 பார்த்தீங்கன்னா இடைமறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு பற்றி விளக்குகிறது. ஆர்டிகல் 31 பார்த்தீங்கன்னா சொத்தெடுப்புரிமை கோட்பாடை பற்றி விளக்குகிறது. ஆர்டிகல் 245 பார்த்தீங்கன்னா ஆட்சி பரப்பினை கோட்பாடை பற்றி விளக்குகின்றது. ஆர்டிகல் 246 பார்த்தீங்கன்னா உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடை பற்றி விளக்குகிறது. அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தாகவும் கருதவும் போட்டு தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. இதில் மற்றும் பி மற்றும் சி தவறானதுன்னு சொல்றாங்க, மற்ற 2ம் சரி.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகள் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரின்னு சொல்றாங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ராஜ்யசபையின் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ கரெக்டு தான். மக்களவையில தான் அது லோக்சபால தான் பண மசோதா அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்து ராஜ்யசபாவின் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரிதான். ஸோ ஆப்ஷன் 2 மற்றும் 3 சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் மாநாடு கொடுத்துட்டு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1989. மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1986. பெண்களுக்கு எதிராக எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு பார்த்தீங்கன்னா 1979 நடைபெற்றது. சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்று நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1984. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம். கூற்று பாருங்க, இந்தியாவின் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். காரணம், பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. ஸோ இரண்டுமே சரிதான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானவை. ஆறானது ஏவின் சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று காரணம். கூற்று பாருங்க, பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். ஸோ சரிதான் இது. அடுத்து பல்வேறு கருத்துக்கள் குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஓர் ஒப்பந்தம் எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். ஸோ காரணமும் கூற்றும் சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆறு என்பது பார்த்தீங்கன்னா ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கீழே காணப்படும் எந்த சட்டம் பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்டி மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 163. ஆளுநருக்கு வழிகாட்ட ஒரு அரசியல் அமைப்பு குழு தேவை என்பதை கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 163. அடுத்த கேள்வி, கீழ் காண்பனவற்றுள் எவை தவறானவையாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சொல்றாங்க, ஆப்ஷன் டி சொல்றாங்க. 3 மட்டும்தான் தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது. அலுவல் ரகசிய சட்டம் 1920 என்பது தவறு. அடுத்த கொஸ்டின், 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார்? பெத்திக் லாரன்ஸ். 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெத்திஸ் லாரன்ஸ். அடுத்து பாருங்க, சட்ட வழக்கு அதற்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி படித்து பார்த்துங்க. பார்த்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்கிறாங்க. 3, 4, 1, 2ன்னு மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்த கேள்வி, எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறுகிறது? எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்து சட்டம்.
17 தான் பார்த்தீங்கன்னா சதியை வந்து தடை செய்து மற்றும் அதை ஒரு சட்ட விரோதமானது என அறிவித்தது. 1929ஆம் ஆண்டு டிசம்பரில் வெளியிட்ட ஒழுங்குபடுத்து சட்டம் 17 தான். ஸோ ரோமல் லெட்டர் வந்ததுனால குழம்பிடுச்சு. 17 தான். அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். கூட்டு பொறுப்புடைமை பற்றி கீழ்வரும் கூற்றுகளை கருதுக, அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தேர்வு செய்கன்னு கேட்கிறாங்க. பாருங்க, பாராளுமன்றம் குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாகாது அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. காரணம், கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கேஸ் லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சிங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். 4, 3, 2, 1 அப்படியே கீழே இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்து வச்சிங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு படிச்சிங்க. அடுத்த கொஸ்டின், குழுக்கள் மற்றும் அமைக்கப்பட்ட ஆண்டை பொறுத்துகன்னு சொல்றாங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. வெரி வெரி இம்பார்ட்டன்டான மேட்ச் த ஃபாலோவிங். இது ஆப்ஷன் ஏ. பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்ட ஆண்டு 1957. அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1977. எல்.எம். சிங்கவு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1986. ஜி.வி.கே. ராவ் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1985. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், மக்களவையை பற்றி கீழ்வருவனவற்றுள் எது எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 1 மற்றும் 2 சரின்னு சொல்றாங்க. மக்களவை பற்றி கீழ்கருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானவனே 1 மற்றும் 2 சரி. 1வது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. 2வது, மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ இரண்டுமே கரெக்டு தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது கரெக்டு. அடுத்து கீழ் வருவனவற்றுள் எது அல்லது எவை கேபினட்டை குறிக்கும் உண்மையானது அல்லது உண்மையானவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1, 2, 3 சரி. ஸோ மூன்றுமே சரிதான். 1வது பாருங்க, சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகின்றது. 2வது, கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். ஸோ சரிதான். பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். ஸோ அப்போ மூன்றுமே சரிதான். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் ஆல்ரெடி பார்த்ததுதான், பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 61. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 61 தான் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமையை 21 18 குறைத்தது. தேசிய ஊக்க மருந்து NADA எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2009. அடுத்து, கோவா தனது 80வது விடுதலை நாளை எப்போது கொண்டாடியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020. அடுத்த கேள்வி, பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றில் எது காரணம் அல்ல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சுதந்திரத்திற்கான உரிமை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறிவிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. ஆன்சர் ஆர்டிகல் 21A. எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரவை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 164 சப் கிளாஸ் 1. அடுத்து இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல டேஸ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள். ஆர்டிகல் 30 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கு உரிமை வழங்குகிறது. அடுத்து தமிழ்நாடு மாநிலமாக உருவாக்கும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. ஸோ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மத சமத்துவம் பிரிவு டேஸில் வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிவு எண் 15 ஆர்டிகல் 15 வழங்கப்பட்டுள்ளது. முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் தான் முதல்ல லோக் ஆயுக்தா நிறுவியிருப்பாங்க. அடுத்து சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒப்படைப்பு என்பது இதன் உட்பட்டதாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிர்வாக சட்டம். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 மட்டும், அதாவது மூலதன வரி மட்டும்தான் ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை. அடுத்து தவறான இணையை தேர்வெடுன்னு சொல்றாங்க. 1, 2 தவறு. ஸோ மற்ற இரண்டும் பார்த்தீங்கன்னா அதாவது 3 மற்றும் 4 சரியான எக்ஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சிடிபி என்பது பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். என்இஎஸ்னா நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், தேசிய விரிவாக்கம் சேவைகள். ஸோ 3ம் 4ம் சரி. இது தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 1, 2 தவறு. அடுத்து பிழையான கூற்றினை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 3 தவறு. அப்போ 2ம் 4ம் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. குடியுரிமை பெறும் வழிகள், குடியுரிமை பெறும் வழிகள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ABCD 4 வழிகள்லையும் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறலான்னு சொல்றாங்க. பிறப்பின் மூலம், மரபு வழி மூலம், பதிவு முறை மூலம், இயற்கை மயமாக்கல், அதாவது இயற்கை மயமாக்கல் மூலமும் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறலாம். ஸோ அடுத்து ஆர்டிகல் கொடுத்துட்டு எதற்காக அந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆர்டிகல் 110 பார்த்தீங்கன்னா மணி பில், அதாவது பண மசோதா பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 312 பார்த்தீங்கன்னா அகில இந்திய பணிகள், ஆல் இந்திய சர்வீசஸ் பற்றி யூபிஎஸ்சி ஐபிஎஸ் அதுபோல குறிப்பிடுறது தான் ஆர்டிகல் 312. ஆர்டிகல் 280 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 14, ஸோ இது எல்லாமே தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிப்பது தான் ஆர்டிகல் 14. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின், அரசு வழிகாட்டி நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 37. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தானாகவே நின்றுவிடும். அவசர நிலையின் போது மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். அடுத்து குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் டேஸ் நிறுவப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1987.
குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் 1987 ஆகஸ்ட் மாதத்தில் நிறுவப்பட்டது. அடுத்து முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1994. முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு 264 மற்றும் 293. ஆர்டிகல் 264 மற்றும் 293. நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது? நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 காரணங்களுக்கு. கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவிப்பதற்காகவும் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துவதற்காகவும் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1 மற்றும் 4. அடுத்து பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றி பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. 1வது பாருங்க, பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். ஸோ இரண்டுமே சரி. அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா குழுவினை பற்றி சொற்றொடர்களில் பின்வருவனற்றில் எது சரின்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2 சரி. பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்தியது. அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்த ஒப்புதல் அளித்தது, பரிந்துரை அளித்தது. பல்வந்த் ராய் மேத்தா பற்றிய இந்த குழுல 1 கரெக்டு. 2வது கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல். ஸோ அப்போ இரண்டும் சரிதான். 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம் ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது. காரணம் ஊழல் பார்த்தீங்கன்னா உயர்மட்ட நிலையில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாம் ஆகிறது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். அடுத்து இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மக்கள் மொழி. மக்களின் மொழியை வச்சுதான் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பிரிச்சாங்க. ஸோ ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். லோக்பால் மசோதா முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1968. லோக்பால் மசோதா முதலில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. அடுத்து ரிட் அதன் பொருளுடன் சரியாக பொருத்துக. பேரணைகளை எது எதுக்குன்ட்டு கேட்காங்க. கட்டளை நீதி பேரணை பார்த்தீங்கன்னா ஆணையிடல். ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை உடலை கொண்டு வருதல். நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்றளித்தல். அடுத்து தடை செய்யும் நீதி பேராணை நிறுத்தல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 3, 4, 2, 1. அடுத்து பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது டேஸ் பொறுப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேர்தல் பதிவு அதிகாரியின் பொறுப்பு. அடுத்து கூற்று காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது ஏவுக்கான சரியான விளக்கமாகும். ஸோ அடுத்து இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து ஆர்டிகல்ஸ் தான். ஸோ எல்லாம் அடிக்கடி நிறைய பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர் உள்ளனர். மதிப்பீட்டு குழுவில் எத்தனை அங்கம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் கமிட்டியில் 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுங்க, எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கையை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார்? நம் தலைவர் தான், டாக்டர் BR அம்பேத்கர்.
ஸோ அடுத்த கொஸ்டின், திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் 1977 தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜனதா கட்சி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A(H). ஆர்டிகல் 51A(H)ல தான் இதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 51A(H). ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கேட்குறாங்க. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பொது உடைமை கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைவாய்ப்பு, சம ஊதியம் வழங்குதல். காந்திய கொள்கை என்பது பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம். தாராளவாத கொள்கை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது குடிமை சட்டம். புதிய வழிகாட்டி நெறிமுறை கொள்கைகள் எதை பற்றி சொல்கிறதுனா சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஸ்டின் 2023 பார்ட் 2க்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க்கு தரேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்குன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் மற்றும் வீடியோக்களை நம்முடைய யூடியூப் சேனலில் குவிஞ்சிருக்கு, பார்த்து பயன்பெறலாம். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டெலிகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணினா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, வருங்கால அரசு அதிகாரிகளாக டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.